வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் தெற்கு பகுதி காட்டுத்தீ மற்றும் மக்கள் வெளியேற்றம். கிரீஸ் காட்டுத்தீ பெரும் சேதம், உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு. ஐரோப்பாவை உழுக்கும் புதிய வெப்ப அலை, விமான நிலையங்களின் முடக்கம். லிடில் கடைகளில் குளிரூட்டிகள் விற்பனை, நுகர்வோருக்கிடையே வன்முறை. ரஷ்யாவில் தீவிரமடையும் எரிபொருள் பற்றாக்குறை. அயதுல்லா அலி கமேனியின் அரசு இறுதிச் சடங்கு. ஈரான் ராணுவம் கடும் எச்சரிக்கை, பாதுகாப்பு அச்சுறுத்தலால் மக்கள் பங்கேற்க மாட்டார் என தகவல். பிரான்சின் தெற்கு பகுதி முழுவதும் தற்போது காட்டுத்தீயின் பிடியில் சிக்கி தவித்து வருகின்றது. குறிப்பாக மார்சை நகருக்கு அருகே இருவேறு இடங்களில் பதிவான பெரும் தீ விபத்துகளால் சுமார் 1210 ஹெக்டேர் பரப்பளவிலான காடுகளும் நிலங்களும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. இந்த அபாயகரமான சூழல் காரணமாக அப்பகுதிகளில் வசித்த 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவசரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்பதை அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் லாரன் நோனெட்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். அதே நேரத்தில் ஸ்பெயின் எல்லையை ஒட்டியுள்ள பகுதியிலும் தீ வேகமாக பரவி வருகின்றது. இப்பகுதியில் வீசும் பலத்த சூறாவளி காற்று தீயை அணைக்கும் பணிகளுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளது. லெப்டினன்ட் கர்னல் எரிக் புரோகாரட்டி அளித்துள்ள பேட்டியில், பிரான்சின் தெற்கு பகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடும் தீப்பிடித்து எரிய தயாரான வறண்ட நிலையில் உள்ளது என எச்சரித்துள்ளார். பைரனீஸ் ஓரியண்டல்ஸ் பகுதியிலும் செயின்ட் மேரிலா மேர் என்ற இடத்திலிருந்து கெனட் என்ட்ரூசிலோன் நோக்கி தீ பரவியதால் கிட்டத்தட்ட 3000 பேர் முகாம்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். புயல் வெள்ளம் என தொடர் இயற்கை சீற்றங்களை சந்தித்து வரும் இப்பகுதி மக்களுக்கு இக்காட்டுத்தீ மீள முடியாத துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரீஸின் பிதியோடிடா பகுதியில் ஏற்பட்டுள்ள கடுமையான காட்டுத்தீ தற்போதைய ஐரோப்பிய கோடைகாலத்தின் கோரமுகத்தை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 135 தீயணைப்பு வீரர்களும் 25 அதிநவீன விமானங்களும் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தீயின் தீவிரம் கட்டுக்கடங்காமல் இருப்பதன் காரணமாக அப்பகுதி மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அந்த நாட்டு அதிகாரிகள் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இந்த இயற்கை பேரிடரின் மிக மோசமான நிகழ்வாக இதற்கு முந்தைய நாள் வடக்கு கிரீஸில் பரவிய காட்டுத்தீயில் சிக்கி தந்தையும் அவரது 12 வயது மகனும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த உயிரிழப்புகள் வெறும் சுற்றுச்சூழல் சேதத்தை தாண்டி முறையான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் பேரிடர் மேலாண்மையின் அவசியத்தை உலகிற்கு உணர்த்துகின்றன. மிதமிஞ்சிய வறட்சியும் அதிவெப்பநிலையும் இத்தகைய காட்டுத்தீ சம்பவங்களை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. கடந்த வாரம் பதிவான சாதனை அளவிலான வெப்பத்தை தொடர்ந்து தற்காலிகமாக நிலவிய இதமான காலநிலை முடிவுக்கு வந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரிக்கின்றன. மெட்டியோ பிரான்ஸ் மற்றும் லாசைன் மெட்டியோ ஆகிய அமைப்புகளின் கணிப்புப்படி வரும் நாட்களில் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ் முதல் 35 பாகை செல்சியஸ் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிஸ் நகரில் ஞாயிற்றுக்கிழமையன்று வெப்பநிலை 32 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். கடுமையான வெப்பத்திற்காக எந்தவொரு மாகாணமும் சிவப்பு மண்டலமாக வகைப்படுத்த வேண்டியதில்லை, பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ. இருப்பினும் வளிமண்டலத்தில் நிலவும் ஒரு எதிர் சூறாவளி தடுப்பு அமைப்பு மழைக்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக தடுத்துள்ளது. இதனால் ஐபீரிய தீபகத்திலிருந்து மேல் நோக்கி நகரும் வெப்பக்காற்று பிரான்சின் நியூவெல், ஐக்விடைன் மற்றும் ஆக்சிடானி ஆகிய பகுதிகளில் ஒரு புதிய வெப்ப அலையை உருவாக்க உள்ளது. இது ஏற்கனவே தீவிரமாக நிலவி வரும் வறட்சி மற்றும் குடிநீர் பற்றாக்குறை மேலும் பல மடங்கு மோசமாக்கும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதேவேளை பயணிகள் மற்றும் சுற்றுலாத்துறையை பொறுத்தமட்டில் இந்த கோடைகாலம் ஒரு பேரழிவாக மாறக்கூடும் என தொழில்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றியம் சாராத பயணிகளுக்கான கடவுச்சீட்டு சோதனையை தானியக்கமாக்கும் புதிய நுழைவு வெளியேறுதல் அமைப்பு ஏப்ரல் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் தரவுகளை சரிபார்க்கும் இந்த கியோக்ஸ் முறை போதிய பணியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கட்டமைப்பு இல்லாததால் விமான நிலையங்களில் பெரும் வரிசை குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றது. கோடைகால உச்சக்கட்டு பயணியர் வருகையை கையாள இந்த குறைபாடுள்ள அமைப்பு தயாராக இல்லை என அதன் தலைமைச் செயல்பாட்டு அதிகாரி நில் மெக்மஹோன் குற்றம் சாட்டியுள்ளார். பெர்லின் விமான நிலைய இயக்குநர் அலெட்டா வான் மாசின்பார் கூற்றுப்படி சுயசேவை கியோஸ்குகளில் காத்திருப்பு நேரம் 1 முதல் 2 மணி வரை நேரம் நீடிக்கிறது. இந்த நிர்வாக குழப்பங்களை தவிர்க்கும் பொருட்டு கிரீஸ் நாடு தற்காலிகமாக இந்த அமைப்பை நிறுத்தி வைத்துள்ளது. புரோம் விமான நிலைய நிர்வாக தலைவர் மார்க்கோ டிரோன்கோனும் ஒரு பேரழிவை தவிர்க்க இஇஎஸ்ஐ தற்காலிகமாக ஒத்திவைப்பதே ஒரே வழி என வலியுறுத்தியுள்ளார். வரவிருக்கும் கடுமையான வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பிரெஞ்சு நுகர்வோருக்கிடையே ஏற்பட்டுள்ள பதற்றம் சில்லறை வர்த்தக கடைகளில் வன்முறையாக வெடித்துள்ளது. பிரபல பல்பொருள் அங்காடி நிறுவனமான லிடில் நாடு முழுவதும் சுமார் 2 லட்சம் மின்விசிறிகளையும் கையடக்க குளிரூட்டுகளையும் சிறப்பு தள்ளுபடி விலையில் விற்பனைக்கு கொண்டு வந்தது. சுமார் 179 யூரோக்கள் என்ற மிக குறைந்த விலையில் விற்கப்பட்ட இந்த டிரானிக் 3 குளிரூட்டிகளை வாங்குவதற்காக காலை 7 மணி முதலே பொதுமக்கள் கடைகளின் முன் குவிந்தனர். போதிய இருப்பு இல்லாத காரணத்தால்
காரணத்தால் கடைக்குள் முண்டியடித்தல், தள்ளுமுள்ளு மற்றும் கடுமையான சண்டைகள் பதிவாகியுள்ளன. சில இடங்களில் வாடிக்கையாளர்களை கட்டுப்படுத்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தலையிட வேண்டியிருந்தது. ஓராண்டுக்கு முன்பே ஆர்டர் செய்யப்படும் பொருட்களின் விநியோக சுழற்சி முறையே இந்த இருப்பு பற்றாக்குறைக்கு காரணம் என லிடில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. கடைகளில் நிலவிய இந்த தட்டுப்பாட்டை சாதகமாக்கிக் கொண்டு சில வாடிக்கையாளர்கள் தங்களின் பேராசை வணிகத்தை ஆன்லைனில் தங்கு தடையின்றி தொடங்கியுள்ளனர். கடைகளில் வரும் 179 யூரோக்கு வாங்கப்பட்டு புத்தம் புதிய குளிரூட்டிகள் வாங்கி சில மணி நேரங்களிலேயே லெபன் கோயின் மற்றும் பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் போன்ற மறுவிற்பனை தளங்களில் 330 யூரோ முதல் 700 யூரோ வரையிலான விலைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளன. இது அவற்றின் அசல் விலையை விட 4 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. 5வது ஆண்டாக தொடரும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா இதுவரை இல்லாத அளவிலான மிக மோசமான கூட்டு தாக்குதலை நடத்தியுள்ளது. ஒரே இரவில் 74 ஏவுகணைகள் மற்றும் 496 நாசகார ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடத்திய இந்த கொடூர தாக்குதலில் சுமார் 21 பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தலைநகரின் மையப்பகுதியை உலுக்கிய இந்த வான்வழி தாக்குதலால் சுமார் 130 குடியிருப்பு மற்றும் பொது கட்டடங்கள் முற்றிலும் சிதைந்து பேரழிவை சந்தித்துள்ளன. நள்ளிரவில் அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளால் பீதியடைந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களின் உயிரை காக்க நிலத்தடி மெட்ரோ நிலையங்களிலும் குண்டுவெடிப்பு தங்குமிடங்களிலும் தஞ்சம் புகுந்துள்ளனர். தற்போதைய போர்க்காலத்தில் தலைநகர் கீவ் பகுதியில் ஏற்பட்ட மிக பயங்கரமான அழிவு இதுவே என்று சர்வதேச ஊடகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலின் போது ரஷ்யா வழக்கத்திற்கு மாறாக அதிக எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக உக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது. துரதிருஷ்டவசமாக உக்ரைனிடம் போதிய அளவில் பெட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இல்லாததன் காரணமாக ரஷ்ய ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்கும் வீதம் மிகவும் குறைவாகவே இருந்தது. இந்த கோர தாக்குதல் செய்தி அறிந்த உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தனது அயர்லாந்து பயணத்தை பாதையிலேயே முடித்துக் கொண்டு அவசரமாக தாயகம் திரும்பினார். ரஷ்ய தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்த 9 மாடி குடியிருப்பு பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நட்பு நாடுகள் உக்ரைனுக்கு வாக்குறுதி அளித்த வான் பாதுகாப்பு ஆயுதங்களை உரிய நேரத்தில் வழங்க தவறியதே இத்தனை பெரிய உயிர் சேதங்களுக்கும் கட்டட அழிவுகளுக்கும் முதன்மை காரணம் என மேற்கத்திய நாடுகள் மீது தனது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தினார். மறுபுறம் ரஷ்யாவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் தொடர் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றது. இதன் விளைவாக ரஷ்யாவில் தற்போது கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ரஷ்ய மக்களின் அன்றாட வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. குறிப்பாக அறுவடை பருவத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் கிடைக்காததால் தங்களின் பயிர்களை உரிய நேரத்தில் அறுவடை செய்ய முடியாமல் ரஷ்ய விவசாயிகள் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்த அவல நிலையை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தற்போது பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையே ரஷ்ய மக்களிடையே இந்த எரிபொருள் பற்றாக்குறை பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார்களில் இருந்து எரிபொருளை எவ்வாறு உறிஞ்சுவது என்ற தலைப்பில் ரஷ்ய இணையவாசிகள் ஆயிரக்கணக்கானோர் இணையத்தில் தேடி வருவதாக iPhones.ru என்ற தொழில்நுட்ப இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான பரஸ்பர தாக்குதலை நிறுத்த கோரி ரஷ்யாவை ஒரு நியாயமான உடன்பாட்டிற்கு வருமாறு உக்ரைன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அரசு இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் வரும் சனிக்கிழமை தொடங்குகின்றன. இந்த பதற்றமான சூழலில் ஈரான் மீது எந்தவொரு தாக்குதலையும் நடத்த வேண்டாம் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரானிய ராணுவம் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் கதமல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி அலி அப்துல்லாஹி இதுகுறித்து விடுத்துள்ள அறிக்கையில், ஈரானின் எதிரிகளான அமெரிக்கா இஸ்ரேலும் எந்த ஒரு தவறான கணிப்பையும் தவிர்க்க வேண்டும். நாட்டிற்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு ஈரானிய ஆயுதப்படைகள் மிக கடுமையான பதிலடி கொடுக்கும் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார். அதேபோல ஈரானின் தற்போதைய புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்த கருத்திற்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கண்டனம் தெரிவித்துள்ளார். தங்களின் மக்கள் அல்லது தலைமைக்கு எதிராக ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு ஈரான் உடனடி மற்றும் சக்தி வாய்ந்த பதிலடி கொடுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக இறுதி சடங்கு நடைபெறும் நாட்களில் தெஹ்ரான் மற்றும் மஷ்கத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வான்வழிகளில் தற்காலிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு அறிவித்துள்ளது. படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதி ஊர்வலங்கள் ஜூலை 4 அன்று தெஹ்ரானில் தொடங்கி இடைப்பட்ட நாட்களில் கோம் மற்றும் ஈராக் நாட்டின் முக்கிய புனித நகரங்களிலும் சடங்குகள் நடைபெறவுள்ளன. இறுதியாக ஜூலை 9 அன்று அவரது சொந்த ஊரான மஷ்கத்
மஸ்கத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. இருப்பினும் இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகளில் கமேனியின் மகனும் தற்போதைய புதிய உச்ச தலைவருமான அயதுல்லா முஸ்தபா கமேனி பாதுகாப்பு காரணங்களால் பங்கேற்க மாட்டார் என தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ஈரானிய உச்ச தலைவரின் இந்தியாவிற்கான பிரதிநிதி அயதுல்லா ஹக்கீம் இலாஹி கூறுகையில், முஸ்தபா கமேனி மக்களை நேரில் சந்திக்க விரும்பிய போதிலும் அவருக்கு பாதுகாப்பு படையினர் அனுமதி வழங்கவில்லை என்றும் தற்போதைய சூழலில் அவருக்கு போதுமான பாதுகாப்பு வழங்குவது கடினம் என்பதால் அவர் இறுதி சடங்கில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்க உள்ள இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவின் உயர்மட்ட அரசியல் தூதுக்குழு ஈரான் செல்லவுள்ளது. இந்தியாவின் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பவித்ரா மார்கரெட்டா மற்றும் பீகார் மாநில ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதா கஸ்னைன் ஆகியோர் இன்று ஈரான் புறப்படுகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கோவின் பிரதிநிதியாக முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெக்பூபா முப்தி ஆகியோரும் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்க ஈரான் செல்கின்றனர். இந்த உயர்மட்ட பிரதிநிதித்துவம் இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் தொடர்பு, கலாச்சார பிணைப்பு மற்றும் இருதரப்பு அரசியல் பொருளாதார உறவுகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.